إلا له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்ல நாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனும் நமது நிலையும் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இன்றைய நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் திருமறை குர்ஆனை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள், அதை பின்பற்றி ஒரு முஸ்லிம் சமுதாயம் நடக்குமானால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நாம் கண்டுவிடலாம் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு. திருமறை குர்ஆனில் ஏராளமான பாவங்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறார். பல வகையான பாவங்கள், அதில் இணை வைத்தல், ஷிர்க்கு, கொலை, களவு, புறம் பேசுவது, கோள் சொல்வது, விபச்சாரம் செய்வது, குடிப்பது போன்ற ஏராளமான பாவங்கள் பற்றி திருமறை குர்ஆன் கடுமையாக பேசுகிறது. பாங்கா சரி பாங்க முடியட்டும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் இசா தொழுகை நமது மர்கஸில் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திருமறை குர்ஆனில் ஏராளமான பாவங்கள், குற்றங்கள் பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் கடுமையாக எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம். அந்த குற்றங்களின் மூலமாக எவ்வளவு பயங்கரமான விளைவு மறுமையில் ஏற்படும் என்பதற்கு பல வசனங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறது. அதில் என்னுடைய ஒரு விஷயத்தை, ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். அதுபோல மற்ற விஷயங்களை நான் பேசுறேன். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பிபனீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீஹி வ ஃபஸீலத்துஹு அல்லதி துஈஹி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் ثم யுன்ஜீஹி கல்லா இன்னஹா லலா நஸ்ஸஅத்தல் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா. நரகத்தின் கடுமையை, கொடூரத்தை சொல்வதற்கு இதை விட ஒரு வாசகம் தேவையில்லை. அப்படி சொல்றான் அல்லாஹ். பொத்தாம்போது வார்த்தை சொல்றான் அல்லாஹ். இன்னென்ன குற்றம்னா அல்லாஹ் பட்டியல் போடுற அந்த வசனத்துல குற்றவாளிகள், யவத்துல் முஜ்ரிம், மறுமையில் பாவிகள், குற்றவாளிகள், மறுமையில் நரகத்தை அவர்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். முதலில் முஸ்லிம்கள் இந்த வசனத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. திருமறை குர்ஆனே சொல்கிறது, லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ் வ யகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. முஸ்லிம்களாகிய நீங்கள் பிற மக்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சாட்சியாக இந்த ரசூல் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு முன்மாதிரி இந்த முகமது நபி என்றால், அந்த முன்மாதிரியை எடுத்து செய்யக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணுங்கிறான் அல்லாஹ். அதாவது நபியின் வழிமுறையை ஒவ்வொரு முஸ்லிமிடமும் முஸ்லிம் அல்லாதவர் பார்க்க வேண்டும். அடுத்ததுக்கு சுருக்கமா, நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் என்னுடைய நடைமுறையை பார்த்துவிட்டு மெய்சில் இருக்க வேண்டும். எப்படி உங்களுடைய நடைமுறை இவ்வளவு கண்ணியமாக இருக்கிறது, இவ்வளவு நேர்மையாக இருக்கிறது, எவ்வளவு உங்களுடைய பேச்சுக்கள் பண்பாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தது யார் அப்படின்னு என்கிட்ட கேட்கணும். மாற்று மதத்தவர்கள் ஒரு முஸ்லீம் என்ன கேட்கணும்? ஷே, முஸ்லிம்களா, இந்த துல்க பயல்களா என்று கேட்கக்கூடாது. பாயா, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நேர்மையின் சிகரமாக இரு, ஒழுக்கத்தின் பண்பாக இரு, பண்பான பேச்சுக்களை பேசு, கனிமான வார்த்தைகளை பேசு, வளைந்து கொடுக்காதே, உள்ளதை உள்ளபடி சொல். அப்படி ஒரு முஸ்லீமை பார்த்து இந்த நேர்மை உங்களுக்கு எப்படி வந்தது என்று பிறர் கேட்க வேண்டும். அதை முதல்ல முஸ்லீம் விளங்கியிருக்கமா? யாரும் விளங்கலையே. எனக்கு முன்னால் ஒரு பொண்ணு சொன்ன அழகான விஷயம், ரமலானுடைய மாதம், அதை விளங்கிடுங்க நீங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த வசனத்தை பல நூறு முறை நீங்கள் ரமலானில் கேட்டிருப்பீர்கள். எல்லா பள்ளிகளிலும் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அனைத்து இடங்களிலும் பேசப்படக்கூடிய வசனம் இது. என்ன வசனம்? ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. இந்த திருமறை குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது. ரமலான் மாதத்தில் திருமறை குர்ஆன் இறங்கியது என்றால் ரமலான் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறான் அல்லாஹ். திருமறை குர்ஆன் இறங்கியதால் ரமலான் சிறப்பு. அப்படியானால் திருமறை குர்ஆன் எவ்வளவு சிறப்பு நீங்க விளங்கணும். மைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்க, கொஞ்சம் சவுண்ட் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. குடத்துக்குள்ள சத்தம் போடுற மாதிரி இருக்கு. முதல்ல என் செய்யல நம்ம மைக்கு படிச்சு படிச்சு சொல்றோம். ஒழுங்கா இருக்குன்னா எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாது. பேசும்போதே நினைச்சேன் மைக் சரியில்லை. அது தெரிஞ்சது. அப்போ போடுங்க, ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் திருமறை குர்ஆன் இறங்கியது என்பது நமக்கு தெரியும்.
எல்லாரும் விளங்கி இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் திருமறை குர்ஆன் இறங்கியதால் ரமலானுக்கு சிறப்பு இருக்கிறது. அப்ப குர்ஆன் எவ்வளவு பெரிய சிறப்பு அது யாருக்காவது விளங்குதா? ரமலானத்தை நீங்க சிறப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரமலான் வருஷத்துல ஒரு வாட்டி ஓடி போயிடும். அதற்கு பிறகு நம்மோடு இருப்பது என்ன? திருமறை குர்ஆன். ரமலான் முடிந்த உடனேயே அனைத்து வகையான அயோக்கியத்தனம் நம்மிடத்தில் வந்து விடுகிறது. சில அயோக்கியத்தனம் ரமலானிலே கூட வருது. ரமலானை மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திருமறை குர்ஆனை மதிக்கவில்லை. திருமறை குர்ஆன் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க? லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ் வ யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. உங்களுக்கு முன்மாதிரி, நீங்கள் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள் அல்லாஹ். அந்த குர்ஆன்ல ரமலான் இறங்கி அந்த குர்ஆன்ல என்ன வசனம் வருது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியது திருமறை குர்ஆன் காட்டுது அப்படிங்கிறான் அல்லாஹ். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன். இதை முதலில் முஸ்லிம்கள் நம்பி இருக்கிறோமா? நம்மள நம்பிக்கை இருக்கா? திருமறை குர்ஆன் ஏகப்பட்ட பாவத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்ல, அந்த வசனத்தை சொல்லி நான் மற்ற விஷயத்துக்கு வர்றேன். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பனீஹி. குற்றவாளிகள், குற்றவாளினா யாரு? நீங்களே எடுத்துக்கிடுங்க. பல வகையான குற்றங்கள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். கொலை, களவு, கொள்ளை, விபச்சாரம், அயோக்கியத்தனம், குடி, பொறாமை, கபடு, சூது, காழ்ப்புணர்ச்சி, கோளு, புறம், ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. இந்த பாவங்களை செய்பவர்கள் எல்லாம் பாவிகள், குற்றவாளிகள். நாம் மரணமாக முந்தி திருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு திருந்தும், அது ஒரு சமாச்சாரம். குற்றவாளிகள். இந்த வசனத்தை எல்லாம் கவனிங்க. இந்த வசனம் எவ்வளவு என்னாச்சு? ஏன் குடத்துக்குள்ள சத்தம் போட மாதிரி இருக்கு? குற்றவாளிகள் நரக போறார்கள். யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். யாருக்கெல்லாம் குற்ற உணர்வு இருக்கிறதோ, யாரெல்லாம் தவறு செய்யக்கூடிய மெண்டாலிட்டியில் இருக்கிறோமோ, என்னைக்கா தவறு நடக்க வேற கெட்ட புத்தி, தவறு செய்யக்கூடிய குணம் இருப்பவர்கள் இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கவனிக்கணும். என்ன வசனம்? குற்றவாளிகள் நரகத்தை பார்ப்பார்கள். லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதி பிபனீஹி. யா அல்லாஹ், இந்த நரகத்தில் என்னை போட்டு விடாதே, அதற்கு பகரமாக நான் பெற்ற பிள்ளையை போடு என்று சொல்வான். நான் கட்டிய மனைவியை போடு சொல்லுவான். என்ன பெற்ற தகப்பனை போடு, தாயை போடு, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் போடியா அல்லாஹ், என்னை விட்டுவிடு என்று சொல்வானாம். அதே போல பொம்பளை, நான் கண்ட புருஷனை போடியா அல்லாஹ், என்ன போட்டுறாத. எவ்வளவு கடுமையா இருந்தா இந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அல்ல நரகத்து போறவன் சொல்லுவான். உலகத்தில் கஷ்டமாக இருந்தால் அந்த கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த தலைவலி எனக்கு வரக்கூடாதா? இந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாதா? புருஷனுக்கு வர்ற கஷ்டம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு வந்தா ஏத்துக்குவேன். என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, நான் இப்படி சொல்லக்கூடிய மனுஷன் நரகத்தை பார்க்கும் பொழுது இந்த கடுமையில் என்னை போட்டு விடாதே அல்லாஹ், இதற்கு பகரமாக என் மனைவியை போடும்பா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பெத்த பிள்ளை போடுன்னு சொல்லுவீங்க. எந்த பிள்ளைகளுக்காக, எந்த மனைவிக்காக, எந்த கணவனுக்காக இந்த உலகத்தில் பல தியாகங்களை செய்கிறீர்களோ, அத்தனை தியாகங்களை மறந்துவிட்டு என் குடும்பத்தையே தூக்கி நரகத்தில் போட்டுறியா அல்லாஹ், என்னை போட்டு விடாதே அப்படின்னு குற்றவாளி சொல்வான் இருக்கு. உங்கள்கிட்ட பல வகையான பாவங்கள் இருக்கும். பல பாவங்கள் கண்ணுக்கு தெரியும் பாவங்கள் பல. குடிக்கிறான், கண்ணுக்கு தெரியும். திருடுறான், பிடிச்சா கண்ணுக்கு தெரிஞ்சு போகும். கோல் சொல்றது கண்ணுக்கு தெரியும். புறம் பேசுறது கண்ணுக்கு தெரியும். சில பாவங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதுல நாசமா போயிடக்கூடாது. சில பாவங்கள் கண்ணுக்கு தெரியாது. என்ன பாவம்? பெருமை, பொறாமை, கபடு, சூது, காழ்ப்புணர்ச்சி, கெட்ட குணம், ஏகப்பட்டது இப்படி இருக்கு. நம் உள்ளத்தை சீரழிக்கக்கூடிய கெட்ட குணங்கள், பிறர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், பிறர் முன்னேறுவதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமை, இப்பெல்லாம் இருக்கா இல்லையா? நபியை முன்மாதிரியாக கொண்டு விட்ட பிறகு உனக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி? நபி வழியை உள்ளத்தில் வைத்த பிறகு உனக்கு ஏன் பொறாமை வருது?
உனக்கு என்ன பெருமை? இந்த பெருமையில பல வகை இருக்கு, அதுவே அதையும் சொல்ல வேண்டியிருக்கு. பெருமை இருக்கு. அல்லாஹ் அக்பர். யஸ்தக்பிரூன பிகைரி ஹக்கின் ذلك بما عصوا وكانوا يعتدون. தகுதி இல்லாமல் பெருமை கொள்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல. முறையின்றி பெருமை அடிப்பதற்கு எவனுக்கு யோக்கியதை கிடையாதுங்கிறான் அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? பெருமையை சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மோசமான பாவங்களை எப்படி நான் முதல்ல சொல்றேன். பெருமையும் ஒன்று. இந்த பெருமை எப்படியெல்லாம் பெருமை இருக்கு தெரியுமா? அறிவில் பெருமை. அறிவு வந்துட்டா பெருமை தலைக புத்திசாலித்தன பெருமை சில பேருக்கு இருக்கும். அழகில் பெருமை. அழகு பெரும்பாலும் அழகு பெருமை ஆண்களை விட பெண்கள்கிட்ட கூட இருக்கும். அழகு பெருமை, அறிவில் பெருமை, அழகில் பெருமை, பணத்தில் திமிர், பணத்திமிர், பதவி திமிர், அதாவது ஆட்சி கையில் இருக்கிற திமிரை பார்த்திருக்கீங்களா? எல்லாம் பலவற்ற இருக்கும். பணத்திமிர், அகம்பாவம், அதிகாரம், மமதை, இப்படி சில பேர் இருக்கும். சில பேருக்கு ஊர் பெருமை. ஊர் பெருமை தெரியுமா? நிறைய பேர் இருக்கும் ஊர் பெருமை. எங்கடா வந்துட்டு பேசுற அப்படிமா. உதாரணம், நாங்க வந்து பேசுறேன்னு வைங்களேன், எனக்கு ஏதோ ஒரு ஊரு இங்க வந்து பேசுவேன், என் பக்கத்தில் நியாயம் இருக்கான்னு பார்க்க மாட்டான். எங்கடா வந்து பேசுற? ஏன் ஊர் ஊரே விலைக்கு வாங்கியிருக்கீங்க? ஏன் ஊருக்கு நீ வர்ற? ஊரே விலைக்கு வாங்கிற முடியும்? நான் வாங்கியிருக்கேன். ஊர் பெருமை ஆகாதுங்க. ஊர் பெருமை தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கலாம். எங்க ஊர்ல எவன்லாம் ஊரை பேசுறான் அவன்கிட்ட நியாயம் இருக்காது. ஏன் வச்சுக்கிடுங்க. என்ன ஊர் வேண்டி கிடக்கு? மக்காவில் நபிகள் பெருமானார் பிறந்தார், அபூஜஹல் பிறந்தான். என்ன செய்ய போறேன் இப்போ? மக்கா நல்ல ஊரா கெட்ட ஊரா அப்படி சொல்ல முடியுமா? எந்த பூமியில் நபிகள் பெருமானார் பிறந்தார்களோ அந்த பூமியில் தான் அபூஜஹல் பிறந்தான். எந்த பூமியில் மூசா நபி பிறந்தாரோ அந்த பூமியில் ஃபிரௌன் பிறந்தான். இதுல ஊர் வேண்டி கிடக்கு. ஊர் நியாயம் பேசுறீங்க, சந்தோஷப்படாதீங்க. நம்ம ஊர்ல எப்படி பேசிட்டோம், நம்ம ஊருன்னு பேசிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு அவன் என்ன செய்வான்? ஆப்பு வைப்பான். தெருவை பேச, எங்க தெருவில் வந்து பேசுறியாம்மா? ஊரு நினைக்க தெருவில் ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தில் எங்க குடும்பம் பேசுறியா? தெருவை தூர விட்டுருவான். அப்புறம் குடும்பத்துக்குள்ள சொன்னா ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறியா? மொத்த குடும்பத்தை வீசிடுவான். அந்த ஊர் பெருமை, உலக பெருமை, இந்த மாதிரி ஊர் பெருமை, கூட்ட பெருமை ஒன்று இருக்கிறது. கூட்ட பெருமை குர்ஆன்ல இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. திருமறை குர்ஆன்ல கூட்டத்தால் பெருமைனா விளங்குதா? பின்னால் கூட்டம் சேர 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 அகம்பாவம் வரும். வரக்கூடாது ஒரு முஸ்லிமுக்கு. என் பின்னால் நீங்க ஒரு கூட்டம் வாங்கல, சேர 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 ஆணவ திமிர் வரும், அகம்பாவம் வரும். இதை நான் சொல்லலைங்க, திருமறை குர்ஆன்ல பாருங்க. எப்படி சஹாபாக்களை விட தியாகிகள் இருக்காங்களா? நான் கேட்கிறேன். பத்ர் போர்க்களத்தில் அவர்கள் செய்யாத தியாகமா? இந்த தியாகத்தை சொல்லி ஏமாத்துவாங்க சில பேர். இப்ப நான் இருக்கேன், தியாகம் செய்து விட்டால் என் அநியாயம் நியாயமாயிடுமா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க யாரா இருந்தாலும். நான் குறிப்பா ஒரு ஆளை சொல்லல, அப்படி நினைக்க வேண்டியதில்லை. நான் ஒரு தியாகம் நான் ஒரு தியாகம் செய்கிறேன். தியாகம் செய்து விட்டால் என்னுடைய தவறு நியாயமாகி விடாது. ஞாபகம் வச்சுக்கிறேங்க. உதாரணமாக இங்க உள்ள பள்ளிவாசல், தொண்டியில் உள்ள பள்ளிவாசலுக்கு 50 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கிறேன். 50 லட்சம் பள்ளிவாசலுக்காக நான் கொடுத்துறேன். எல்லாரும் 10,000 20,000 கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு 10 லட்சம் ஏறுது. அதிகமான தியாகம் நான் பண்ணியிருக்கேன். 50 லட்சம் 50 லட்சம் தியாகம் செய்த நான் 10,000 20,000 போட்டிருக்காங்க. பள்ளிவாசலுக்கு வர்றான். பள்ளிவாசல் முன்சா சஃப்ல மக்கள் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு முன்னால வந்து நிக்கிறான். என்னையா முன்னால? நான் 50 லட்சம் கொடுத்துருக்கேன்ல. கழுத்தை பிடிச்சி வெளியே வரணும். அவனை 50 லட்சம் கொடுத்தியா? யாருக்கா கொடுத்த 50 லட்சம்? அல்லாஹ்வுக்காக கொடுத்த மூடிட்டு பேசாம இரு. இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்க முறை, நான் வாழ்வது சாவது அல்லாஹ்வுக்காக சொல்லு ஒரு முஸ்லிம். 1 கோடி நான் கொடுக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, கொடுத்துட்டு அதோட செக்டர் க்ளோஸ். எனக்கு இதுல எந்த பெருமையும் கிடையாது. இந்த 1 கோடியை குடிக்க வச்ச ரப்புல் ஆலமீன் அவன் எனக்கு அது 1 கோடி பயன் தந்துருவான். நான் அதிக தியாகம் செய்ததால் எனக்கு தனி சட்டம் கிடையாது. ஒரு சஹாபிங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் எது தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் யாராவது சொல்ல முடியுமா? உயிரை கொடுப்பது. அதுக்கு மேல ஒரு தியாகம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். உயிரை கொடுப்பதை போன்ற தியாகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. பணம், பலம், உழைப்பு, ஆவி அனைத்தையும் கொடுத்துட்டு கடைசியில உயிரை கொடுக்கிறானே, ஏன்னா உயிருக்கு ஈக்குவலானது எதுவுமே கிடையாதுங்க. 100 கோடி ரூபாய் தாரேன்,
ஒரு கண்ணை தானா கொடுத்துருவீங்க, கொடுத்துடலாம். ஒரு கண்ணு ஒரு 100 கோடியில் இருக்கு, நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்ல. 100 கோடி ரூபாய் தர, 1000 கோடி தர்றேன், உயிரத்தா யாராவது கொடுப்பாங்களா? அப்புறம் உயிரை கொடுத்துட்டு 1000 யார்கிட்ட போகுது? நான் ஏன் கொடுக்கணும்? எத்தனை 1000 கோடி தந்தாலும் என் உயிரை நான் கொடுக்க மாட்டேன். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகம் உயிர் கொடுத்தவர் சொர்க்கவாதி என்ற கருத்தில் பேசுகிறார்கள் நபிகள் பெருமானார். இப்ப பாருங்க இஸ்லாத்தை, இந்த தியாகம்லாம் பேசிட்டு இருக்கமே, நான் எவ்வளவு உழைச்சேன், அவன் எவ்வளவு உழைச்சான், நாங்க உழைத்தது எல்லாம் பேசிட்டு இருக்கான். பைத்தியக்கார பேர் முட்டாள்கள். எவனும் எதுவும் உழைக்கவில்லை, யா வச்சுக்கிடுங்க. யாருடைய உழைப்பிலும் எதுவும் வளராது, யா வச்சுக்கிடுங்க. நம்ம சொல்லலாம் என் பிள்ளைய நான் வளர்த்தேன்னு, தாய் தப்ப இல்லாத அனாதை பிள்ளை வளரல. நான் கேட்கிறேன், நமக்கு ஒரு வாய்ப்பு வளர்ப்பதற்கு அவ்வளவுதான். நான் காரணம் கிடையாது, நம்ம சக்தி கிடையாது. உயிரை கொடுத்த தியாகி அவர் சொர்க்கவாதி என்று சஹாபாக்கள் நினைக்கிறார்கள். நபிகள் பெருமானார் வருகிறார், இல்லை அவன் நரகவாதி. யார நரகவாதிங்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உயிரை காமத்தா இது முடியட்டு, மைக்கில் வருதுல்ல, தொழுகைலாம் சத்தம் கேட்குமா? கொடுத்த தியாகி அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கல. அவரு தன்னை வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கொடுத்தார் உயிர். ஆகவே நரகவாதி. மொத்த உயிர் தியாகமே பைசா குறையெல்லாம் போச்ச, சுக்குநூறாய் போயிடுச்ச. யாருக்கும் நமக்கு தெரியாதுங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாம, எனக்காக நான் கஷ்டப்பட்டேனா, எனக்காக நான் பாடுபட்டேனா, அல்லாஹ்வுக்காக பாடுபட்டேனா என்று எவனுக்கும் தெரியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யாரா சொன்னா நம்பாதீங்க, தெரியலப்பா. நான் சொல்றேன், நான் அல்லாஹ்வுக்காக 1 கோடி கொடுத்தேன், அப்படியா? மறுமையில பார்ப்போம். கொடுத்துட்டு போ, எனக்கு என்ன? அதனால எனக்கு என்ன? அல்லாஹ்வுக்காக நான் எவ்வளவு தியாகம் செய்தேன் என்பது மறுமையில் தான் தெரியும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். திருமறை குர்ஆன் சொல்றது. திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சு எவருடைய பேச்சு பேசுறான். ஒரு குரூப் குர்ஆனே விளங்காதுட்டாலே, நம்ம குரூப் செலவு குர்ஆனை விளங்குறான், செயல்பட மாட்டேங்க. குர்ஆனை பேசுபவர்களை பார்க்காதீர்கள், நடப்பவர்களை பாருங்கள். குர்ஆன் நான் பேசிடுவேன், அது பெருசு கிடையாது. 1 மணி நேரம் குர்ஆனை பேசுறது ஈஸி, என் வாழ்வில் குர்ஆனை கொண்டு வருவது கஷ்டம். அப்படி வரணும். பேசிட்டதுனால நல்லவன் நீங்க நினைக்காதீங்க. பேச்சை வைத்துக் கொண்டு முடிவு கூறக்கூடாது. அழகா குர்ஆனை பேசலாம், நபி வழியை பேசலாம், நபி வழிப்படி நடக்கணும், அதுதான் கஷ்டம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் ராஜாங்கத்தை நடத்தியவர் சுலைமான் நபி. கொஞ்ச நெஞ்ச ராஜாங்கம் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கெல்லாம் சேர்த்து ஆட்சி செய்தவர்கள் சுலைமான். ஜின்கள்லாம் அவர் சொல்ல கேட்கும். எறும்பிடம் பேசினாங்க, இதெல்லாம் கற்பனை கேட்டுதா? எறும்பு பேசுறது தெரியுமா? சுலைமான் நபிக்கு எறும்பு பேசியது புரிந்ததுங்கிறான்ல. எறும்பு பேசியது அவர் காதில் விழுந்து சிரித்தார். எறும்புகளுடைய பேச்சு இவர் காதில் விழுந்து சிரித்தார் அப்படிங்கிறான்ல. இந்த அளவுக்கு எறும்பு பாஷையை புரிஞ்சு வச்சாங்க, பறவையின் பாஷையை புரிஞ்சு வச்சாங்க. மனிதர்களால் நகர்த்த முடியாத பாத்திரங்கள், குப்பரைகளை எல்லாம் சுலைமான் நபிக்காக ஜின்கள் தான் செய்து கொடுத்தன. கொல்ல வேற பார்த்திருக்கு ஜின்னு, நபிகளாக இருந்தவர்கள் ஜின்கள். அவருக்காக கொல்ல வேற பார்த்து பெரும்பெரும் பாத்திரங்கள் எல்லாம் செய்து கொடுத்தன அப்படிங்கிறான். சில ஷைத்தான்கள் இருந்தன சுலைமான் நபிக்கு. அந்த ஷைத்தான் சுலைமானுக்காக முத்து குளித்த வேலையை செய்தனங்கிறான். கடல்ல முத்து குளிக்கிறாங்கல்ல, தூத்துக்குடியில இருக்குல்ல இயற்கை துறைமுகம், அங்க உள்ள போய் முத்து குளிச்சு மனுஷன் கஷ்டப்பட்டு. இத மாதிரி ஷைத்தான் முத்து குளிச்சு முத்தை எடுத்துட்டு வந்து சுலைமான் நபிக்கு கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. வகுன்னாலஹு ஹாஃபிதூன். இவைகள் ஒழுங்கா சுலைமான் நபி சொல்லை கேட்கின்றன என்று நாம் கண்காணித்துக் கொண்டிருந்தோம். எல்லாம் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் பாருங்க. ஷைத்தான் அயோக்கிய பையன். அல்லாஹ் தஆலா சுலைமான் நபிக்கு அவர் சொல்ல கேள அடிமை மாதிரி ஆக்கி விட்டான். அவர் என்ன சொன்னாரு கேள் போ. அந்த அளவுக்கு சுலைமான் நபிக்கு ஒரு மாபெரும்
ராஜாங்கம், மாபெரும் சக்தி, மாபெரும் ஒரு அரசாங்கத்தை நடத்தியவர் சக்கரவர்த்தி சுலைமான் நபி. அப்ப நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுகிறார். பைத்துல் முகத்தஸ் என்பது என்னது? காபத்துல்லா, மக்கத்துல் முகர்ரமா, ஹஜ்ஜுக்கு போறோமே உம்ராக்கு, அந்த காபாவுக்கு ஈக்குவலான ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அது பைத்துல் முகத்தஸ். அதாவது காபாவை நோக்கி நாம் இப்ப தொழுகிறோம். நபிகள் பெருமானார் முதலில் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதார்கள். அதை கட்டியது யார்? ஜின்கள். யாருடைய மேற்பார்வை? சுலைமான் நபி மேற்பார்வை. அதாவது பிளானிங் இன்ஜினியர் சுலைமான் நபி தான். கொத்தனார் வேலை பார்த்தது ஜின்கள். எவ்வளவு பெரிய வேலை அது, எவ்வளவு பிரம்மாண்டமான வேலை. ஜின்கள் கட்டாண்டா எப்படி கட்டியிருக்கோம்? பெரும்பெரும் ராட்சச கிரைன்களால் தூக்க வேண்டிய பாறாங்கற்களை எல்லாம் அன்றைக்கு ஜின்கள் தூக்கி இருக்கு. இன்னைக்கு எல்லாம் அப்படி செய்யணும், பெரிய பெரிய கிரைன் வரணும், லட்சக்கணக்கான டன் ஒரு பாறை இருக்கும். அப்படிப்பட்ட பாறைகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ். அதை கட்டுவது ஜின்கள் கட்டுச்சு. நல்ல கவனிக்கணும். யாருடைய கண்ட்ரோல், மேற்பார்வை யார்? மெயின் யாரு? சுலைமான் நபி. கட்டிக்கிட்டு இருக்கு. கட்டிக்கொண்டு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன தெரியுமா? ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத். சுலைமான் மரணமாக வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். அல்லாஹ் சொல்றான். விளங்குற விஷயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை. அல்லாஹ்வுடைய வேலை தானேங்க. பள்ளிவாசல் கட்டுற வேலை தானே. உலக மக்கள்லாம் கிப்லாவை நோக்கி தொழுதாங்க ஒரு காலம் ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட பள்ளி தானே, ஆச்சரியப்படத்தக்க பள்ளி தானே. அந்த பள்ளியை ஜின்கள் கட்டுது. சுலைமான் நபி கட்டி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் மௌத்தாக்கண்டு அடிச்சிட்டானாமா. நம்ம கையை பிசைஞ்சிருவோம். கட்டி முடிச்ச பிறகு மூத்தானா பரவாயில்ல நம்ம நினைப்போம்ல. கட்டி முடிச்ச பிறகு மூத்தானா என்ன, ஒரு வாரம் லேட் ஆகுனா அல்லாஹ்க்கு என்ன? அதை நீ சொல்லாத, ஏன் இஷ்டங்கிறான். நினைத்ததை செய்வான். அவன் தான் நினைச்சே செய்வான். நான் நினைச்சா அப்படி ஒரு பேரும் சொல்ல முடியாது. நான் நினைச்சா நான் கிழிச்சிருவேன், எவனும் சொல்லக்கூடாது. நான் நினைத்தால் நல்லா சொல்லலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் நான் நினைத்தால், இன்ஷா அல்லாஹ் நான் விரும்பினால், அல்லாஹ் நாடி நான் நினைத்தால் அப்படி சொல்லலாம். நான் நினைத்தால் என்ற பெருமையில் பேச வேண்டுமானால் அல்லாஹ் ஒருவன் தான் பேசலாம், வேற யாரும் பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடாது. நான் தான் எனது இந்த ஆம்பாமலாம் வேண்டாம். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பைத்துல் முகத்தஸை ஜின்கள் கட்டி கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் நபியை மௌத்தாகிட்டான். ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத். அவர் மரணமாக வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டோம். அப்ப சுலைமான் நபி நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படி பேலன்ஸ் அந்த கம்பல தாங்கிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. நின்றுகிட்டே மௌத்து. அல்லாஹ் நான் படுத்த பிறகு மௌத்தாக்கி இருக்கலாம். ஏன் நின்றுகிட்டே மௌத்து? சுலைமான் நபி மௌத்தானது ஜின்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஜின்களுக்கு தெரியக்கூடாது, ஆனா மௌத்தாக்கணும். அல்லாஹ்வுடைய பிளான், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய தீர்மானம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நான் சொல்றேன். மௌத்தாக்கிறான் அல்ல. மௌத்தான பிறகு ஜின்களுக்கு இவங்க மௌத்தானது தெரியாது. சுலைமான் நபி போட்டு கொடுத்த பிளான் படி கட்டிக்கிட்டே இருக்கு. பைத்துல் முகத்தஸை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடித்த பிறகு சுலைமான் நபி ஊன்றி கொண்டிருந்த கம்பை கரையான்கள் அரித்தன. அல்லாஹ் சொல்றான், தாபத்துல கரையான். குர்ஆன்ல விஷயம், இதுக்கு கதை கிடையாது. இது கதை மாதிரி கேட்காதீங்க. நடந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அவர் ஊன்றி கொண்டிருக்கக்கூடிய கம்பை கரையான்கள் அரித்தன அப்படிங்கிறான். கரையான்கள் அரித்த பிறகு அவர் ஊன்றி கண்டு கம்பு இருக்குல்ல தாங்குது, பேலன்ஸ் போயிடுச்சு. அது நிக்க முடியல. அந்த மையத்து நின்ன வண்ணம் மூத்து, மையத்து நிக்குது. கம்பு பேலன்ஸ்ல சுலைமான் நபி வஃபாத்தாகி நிக்கிறாங்க. கம்பு பேலன்ஸ் ஆடிச்சு. கரையான் அடிச்ச உடனே பேலன்ஸ் போயிடுச்சு. ஃபலம்மா ஹர்ர, தொப்பொன்று கீழே விழுந்தார். சுலைமான் நபி பாடி கீழே விழுந்துச்சுங்கிறான்ல. எப்படி சொல்றான்ல? ஃபலம்மா ஹர்ர, ஒரு மையத்து தொப்புன்னு கீழே விழுந்தா ஐயையோ நம்ம மையத்து கீழே விட்டுறோம். சுலைமான் நபி நின்னபடி தொப்புன்னு கீழே. ஃபலம்மா ஹர்ர, தொபுக்கடீர் என்று கீழே விழுந்தார்.
தபையனத்தில் ஜின்னு அல்லோ கான யாலமுல் கைப மாலபிது ஃபில் அஸாபில் முஹீன். ஜின்களுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த சுலைமான் முதலிலே இறந்து விட்டார் போல இருக்கிறது, அது நமக்கு தெரியாமல் போய்விட்டது. முதலில் இறந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்திருந்தால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கட்ட வேண்டாம், அரைவரையா போட்டு ஓடி இருக்கலாமே என்று பேசியது. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. என்ன பேசுது? முதல்ல மூத்தாயிட்டார, இவர் உயிரோடு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டா நம்ம கட்டணும், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவர் மூத்தா போயிட்டான்னு தெரிஞ்சா அரைவரையா போட்டு ஓடி இருக்கலாமே. சுலைமான் இறந்து விட்டார் என்ற செய்தி ஜின்களுக்கு தெரிந்தது கரையான்கள் மூலமாக. புரியுதா? அதாவது கரையானுக்கு தெரிந்தது, ஜின்களுக்கு தெரியல. கரையானுக்குள்ள அறிவு ஜின்னுக்கு இல்ல. அதை விளக்கிடுங்க. கரையான் புரிஞ்சுக்கிடுச்சு இல்ல, சிலதுக்கு உள்ள அறிவு சிலதுக்கு இருக்காதுங்க. நம்மளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும், ஒரு நாய்க்குள்ள அறிவு நமக்கு இருக்காது சமயங்கள்ல. சில விஷயங்கள்ல சாதாரணமா வெடிகுண்டு புரளி வருது, என்ன ஆகுது? பேசாம போலீஸ் அவங்க இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க, கடைசியில் நாயை கூட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? துப்பறியும் நாய். அது என்ன செய்யணும்? அதுக்கு வெடிகுண்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்குமாமா. நாய்க்கு நம்மளை விட நூற்றுக்கணக்கான மடங்கு மோப்ப சக்தி கூட. நாய்க்கு எங்க வெடிகுண்டு இருக்குன்னு போலீஸ்கார போய் மோன் பார்க்க வேண்டியதில்லை, நாய் தான் கண்டுபிடிக்கும். நாய்க்கு தெரிந்த அறிவு கூட நமக்கு மனிதனுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு கரையான்களுக்கு தெரிந்தது கூட யாருக்கு தெரியல? ஜின்களுக்கு தெரியல. அப்போ பாடி மையத்து நிக்குது, ஜின்னு கட்டுது, பள்ளிவாசலை கட்டுவது சுலைமான் தான் என்று யாரும் பிடிக்க முடியாது. டெத் பாடி போதும் அல்லாஹ்க்கு. நினைச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் தான் என்று எவனும் சொல்ல முடியாது. விளங்குதா? அல்லாஹ் நாடினால் ஒரு பாடியை வச்சுட்டு கட்டிட்டானே, பாடியை வைக்காமல் அல்லாஹ் கட்ட முடியும். குன்னு ஆகணும், ஆகிரும். அல்லாஹ் காரணமா வைக்கிறான். இந்த பாடி மூத்தாயிடுச்சு, அவருக்கு சுலைமான் நபிக்கே தெரியாது கட்டி முடிக்கிறது, நடந்தாச்சு. அப்படின்னா ஒன்ன வச்சு நடக்குதுன்னு நீ சொல்லாதன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடாது. என்ன வச்சுதான் இந்த பள்ளிவாசல், என்ன வச்சுதான் இந்த கூட்டம். இதெல்லாம் கடுமையான வார்த்தை. யாருக்கும் நாளைக்கு யாருமே சொல்லக்கூடாதுங்கிறது பேசுறேன். ஹுனைன் போர்க்களம் நான் சொன்னேன்ல, பத்ர் போர்க்களம், ஹுனைன் போர்க்களம் ரெண்டே சாம்பிளா எடுத்துக்கிட்டுங்க. பத்ர் போர்க்களத்தின் நிலவரத்திற்கும் ஹுனைன் போர்க்களத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் சஹாபா பெருமக்கள் ரொம்ப கம்மி, 300 சில்ற. எதிரிகள் 2 மடங்கு கூட, 1000க்கு மேல. இதை விட 3 மடங்கு இருந்தாங்க எதிரிகள். ட்ரிபிள் 3, சஹாபாக்கள் 1. நம்ம ஊழ கம்மியா இருக்கிறவன் என்ன ஆக போதே தெரியலையேங்கிற பீதி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது, அல்லாஹ்ட்ட இருக்கு உதவி. வா, பத்ர் போர்க்களம் வெற்றி அடைந்தது அல்லாஹ்வுடைய உதவியால். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கதீரத்தின் பிஇذنில்லாஹ் அல்லாஹ். எத்தனையோ பெண்ணும் பெரும் கூட்டங்களை சின்னஞ்சிறு கூட்டங்கள் தோற்கடித்தனங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒருத்தர் இன்னும் 10 பேர் அடிப்பான். பார்த்திருக்கீங்களா? சில நேரங்கள்ல ஒருத்தர் நிற்பான், 10 பேர் அடிப்பான், பயந்து ஓடுவான் 10 பேர். அல்லாஹ் தஆலா அது நடக்கும். நான் 10 பேர் 100 பேர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம். அல்லாஹ் 1க்கு 2 அடிக்கலாங்கிறான். நீங்கள் 100 பேர் இருந்தால் எதிரிகள் 200 பேர்களை தோற்கடிக்கலாம்ங்கிறான். மனிதன் அண்ட் ஈமான், அது போதுங்கிறான் அல்லாஹ். சின்ன கூட்டம் பெருங்கூட்டத்தை தோற்கடித்தது பத்ர் போர்க்களத்தில். ஹுனைன் போர்க்களம் சஹாபாக்கள் கூட்டம் அதிகம், எதிரிகள் குறைவு. மண்டக்கம் வந்துருச்சு சஹாபாக்களுக்கு. நான் சொல்லல, என்னுடைய கருத்து இல்ல. சஹாபாக்களுக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அல்லாஹ் தஆலாவோட உதவி என்ற சிந்தனையை விட நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம், இது எல்லாருக்கும் ஒரு இந்த புத்தி, மட்டமான புத்தி. பின்னால ஒரு 10,000 பேர், 1,00,000 பேர், 50 பேர் இருக்கும்போது இஹ்லாஸா உள்ள தூய்மையா இருப்பான். 500 பேருக்கு ஓரளவு இருப்பான். 1000, 5000, 10,000, 50,000, லட்சம், 10 லட்சம் ஏறிக்கிட்டே போகும். ஏன்டா ஏறுது உங்களுக்கு? எதுக்கு ஏறணும்? ஒன்னாலே கூட்டம் வருது. என்னால எங்க கூட்டம் வருது? இந்த கூட்டம் வருதுன்னா என்னாலயா? நானும் உழைக்கிறேன்,
இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவதற்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் பெர்மிஷன் வாங்கி சேரை போட்டு மேடையை கட்டி 2 நாள் லோலோன்னு அலைஞ்சிருப்பான். எல்லோரும் சேர்ந்து உழைக்கிறோம். இது அல்லாஹ் சக்சஸ் பண்ணி தர்றான். அவ்வளவுதான் உண்மை. என்ன ஒரு கூட்டத்துக்கு 50,000 பேர் இருக்கானா என்னுடைய தேவை ஒவ்வொரு 1% வேலை தான். ஒன்று கூட இருக்காது. லட்சக்கணக்கான பேர் கூடும் பொழுது என் உழைப்பு 1% கூட இருக்காது. ஆயிரக்கணக்கான பேர் உழைப்பு. இதையெல்லாம் நான் மறந்துட்டு நான் தான் சொன்னா நான் நரகவாதி. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படின்னு சொல்லட்டா, தான் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் தனக்கு புகழ வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படின்னா விளங்குதா? நான் வர்ற இது எனக்காக கூடின கூட்டம் இல்லை, குர்ஆன் ஹதீஸை கேட்க வேண்டும் கூடின கூட்டம். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்க வேண்டும், அவன் தூதர் சொல்லை கேட்க வேண்டும், ஓரளவு அதன்படி நடக்க பாடுபட வேண்டும் அப்படின்னு நீங்க கூடியிருக்கீங்க. நீங்க இங்க கூடுறதுக்கு நான் காரணம் அல்ல, நான் ஒரு வகையில் காரணம். நூற்றுக்கணக்கான பேர் உழைத்தது ஒரு காரணம். எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டம் வந்தா புகழ் எனக்கு இல்ல, எல்லாரும் காரணம். இந்த புகழெல்லாம் அல்லாஹ்விற்கு. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லாம் உழைத்தோம். இந்த உழைப்பில் சில நேரத்தில் பலன் இல்லாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ் பலனை தந்தான், பலனை தந்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழ். சில பேரு அவனை புகழணும், 10 பேர் செஞ்சிருப்பான், அதை மறைச்சிட்டு அதை நான் தான் செஞ்சம்மா. அடுத்தவன் புகழும் தனக்கு வேண்டும் என்பது ஒரு வக்கர புத்தி. அப்படி கிடையாது. யாருடைய புகழும் எல்லா புகழும் அல்லாஹ்க்கு தான். உங்களுக்கு ஒரு புகழ், எனக்கு ஒரு புகழ், இவருக்கு இப்படி கிடையாது. எல்லாரும் தோட்டிகள். நான் ஒரு மாவட்ட தலைவராக இருந்தா மாவட்ட தோட்டி அல்லாஹ்வுக்காக, மாநில தலைவராக இருந்தால் மாநில தோட்டி அல்லாஹ்வுக்காக உள்ள தோட்டி. அடிமை, அடிமையில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? அவனுடைய அடிமை தான். என்னை தலைவராக இருக்க வேண்டும் என்ற அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையாக தலைவர் என்ற பேரில் இருக்கிறேன். நீங்க உறுப்பினர் இருந்தா உறுப்பினர் தோட்டி. அதனால யாருக்கும் அகம்பாக பிறருடைய தாங்கள் செய்யாத விஷயத்திற்கெல்லாம் புகழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வுடைய வேதனை எழுதியவர்கள் தப்ப முடியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய புகழ் எனக்கு வர வேணும், நீங்க செய்யறதெல்லாம் எனக்கு. இந்த மனுஷ புத்தி என்ன தெரியுமாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். எத்தனை வருஷம்? 999 இல்ல, 700 800 90 இல்ல, 900 900 950 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதாவது 50 வயதில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாலும் 900 வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் கூடிய உச்சாட்டமா 900 700 800 900 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்ற யாரு? நபிங்க. நம்ம 30 வருஷம் கூட பேச முடியலையே. 30-35 வயசுக்கு மேல பெயருது, அவுட் ஆயிடுது. 900 வருஷம். எத்தனை 900 வருஷம் கற்பனை பண்ணி பாருங்க. 900 பேர் கூட இஸ்லாத்துக்கு வரல. அது தெரியுமா உங்களுக்கு? 900 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் சொன்னாரு நபி. எத்தனை பேர் வரல? வருஷத்துக்கு ஒரு தான் வச்சா கூட வரல. 70-80 பேர் தான். 900 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த அந்த நபி அல்லாஹ்விடம் துஆ செய்தார், யா அல்லாஹ் நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ் என்றார். குர்ஆன்ல இருக்கு பாருங்க. என்ன ஒரு அடக்கம். நான் ஜெயிச்சேன், நான் வளர்த்தேன், நான் கிழிச்சேன். எந்த நபியும் குர்ஆன்ல எடுத்து பாருங்க. எந்த இறை தூதராவது நாங்க தான் இஸ்லாத்தை வளர்த்தோம் பாருங்க, நாங்க தான் கூட்டத்தை வளர்த்தோம் பாருங்க. எந்த நபி சொல்லுறாரா? என்ன சொல்றாரு? இதெல்லாம் நம்ம பேச்சில் அகம்பாவம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது, யாருக்கு வரக்கூடாது, ஒரு முஸ்லீமுக்கு வந்துடவே கூடாது. அதுக்காக சொல்றேன். திரு குர்ஆன் நமது நிலை எடுத்தா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கலாம். சேம்பிளுக்கு தான் ஒண்ணு சொல்றேன். யா அல்லாஹ் நான் தோற்று விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாயாக. எப்படி வாசகம்? பூமியில் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற குர்ஆன்ல.
அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை சொல்றோம், மக்கள் கேட்கிறான், கேட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான், குர்ஆன் ஹதீஸை நான் ஜெயிக்கல வச்சுக்கிடுங்க. ஜமாத்து சொல்லுது குர்ஆன் ஹதீஸை, மக்கள் கேட்டு கூட்ட கூட்டமா வர்றான், ஜமாத்து ஜெயிக்கல அப்படி சொல்லணும். அல்லாஹ் சொல்றானே ஒமான் தும்பி முஅஜிஸீன ஃபில் அர்து, பூமியில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீ வலியுமலான சீர், அல்லாஹ்வுடைய உதவி என்றே தவிர அல்லாஹ் உதவி செய்தாலும் ஜெயிக்க முடியும். கூட்டப்பெருமை ஆவாது. ஹுனைன் போர்க்களம் சொன்னா, ஹுனைன் போர்க்களத்தை பாருங்கள். ஹுனைன் போர்க்களத்தில் சஹாபா பெருமக்கள் பெருங்கூட்டம், எதிரிகள் கம்மி. என்ன பேசுறாங்க ஹுனைன் போர்க்களத்தில்? சஹாபாக்கள் பின்னோக்கி ஓடிவிட்டார்கள், புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள் சஹாபாக்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி வந்து, அப்புறம் அல்லாஹ் உதவி செஞ்சு அதுல வெற்றியை தந்தான். வெற்றியை தந்து அல்லாஹ் சும்மா இருக்கல, வசனத்தை இறங்கிட்டான். என்ன வசனம் பாருங்க, ஹுனைன், ஹுனைன் போர்க்களத்தை யோசித்து பாருங்கள். இது ஆஜபத்துக்கும் கதரத்துக்கும், உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்ததப்பா. யாருக்கு சொல்றான்? சஹாபாக்களுக்கு சொல்றான். கூட்டத்தை பார்த்தவன ஒரு மமத, அதிகார மமத, நாங்க இருக்க எத்தனை பேரு, இது ஆவாது. சிலவர் கூட்டம் இல்லாம என்னன்னா என்கிட்ட வந்து பாக்குறியா, இந்த ஊர் பெருமை, தெரு பெருமை, ஏரியா பெருமை, மொழி பெருமை, நான் என்ன மொழிக்காரன் தெரியுமா, இது இல்லை அல்லாஹ்விடத்தில் செல்ல காசு வச்சுக்கிடுங்க. சஹாபாக்களுக்கு சொல்றான், உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு ஆணவத்தை தந்தது. பலம் தூனியான் அல்லாஹ் செய்யா, அந்த கூட்டத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லையே. எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயத்துல மோசமா இருக்க பெருமையில. அறிவு பெருமை, புத்திசாலித்தன பெருமை, அதுலயும் ஒரு மேட்டரை சொல்லிக்கிறேன். அறிவுல தான் அதிகமா வீழ்ச்சி ஆகுறான். சில பேருக்கு கொஞ்சம் புகழ் கிடைச்சா ஏன் அப்படி ஆகுறான்னு தெரியல. என்ன வந்து ஒரு 10 பேர் பாராட்டானு, சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். எங்க இருந்தே மண்டக்கன முசீபத்து வருது, அல்லாஹ் காப்பாத்தணும், வரவே விடாது. நீங்க நேருக்கு நேரம் பெருசா யாரையும் போடாதீங்க. நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிடாதீங்க, அது முசீபத்து. நேருக்கு நேரம் பொழுதுட்டே இருந்தீங்கன்னா அவன் தலையில மண்ணள்ளி போடுறீங்கன்னாங்கிற சொல்லா. நேருக்கு நேரம் யாரையுமே புகழ்ந்துடாதீங்க. ஒரு சின்ன சின்ன புகழ்ச்சி ஓகே, ஓவரா தூக்கி வச்சிட்டீங்கன்னா மண்டக்கணம் ஏறிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணே அழகா இருக்கு, பார்க்கிறவங்க நீ அழகா இருக்கு அழகு சொல்ல, அவ்வளவுதான். உலகத்தில் நான் தான் ஊர்ல இருக்க பேத்தி மாதிரி பேசிட்டாலே இருக்கா. அது மனித புத்தி. யாரையுமே பீத்திராதீங்க, யாரையும் பெருசா பேசாதீங்க. ஒரு பெண் அழகா இருக்கிறாள் என்றால் அது அவள் திறமை கிடையாது. ஒரு அழகா இருக்கான், அவன் திறமையா? நான் அழகா இருக்கு ஏன் திறமையா? அவர் அழகா இருந்தா. நான் பலமா இருந்தா ஏன் திறமையா? அல்லாஹ் பலம் தந்தானா ஏன் திறமையா? நான் புத்திசாலியா இருந்தா ஏன் திறமையா? என்னுடைய திறமையாது. இவ்வளவு பெரிய ராட்சச சக்கரவர்த்தியாக இருந்த சுலைமான் நபி டெத் பாடி, இவரு பள்ளிவாசல கட்டலாம், நான் கட்டினேன். அவர் பாடி வச்சு ஜின்னில கட்டுச்சு, என்னுடைய கட்டளையில அப்படின்ட்டான். அதனால அகம்பாவம் கூடாது. அறிவு பெருமை ஆபத்தான பெருமை வச்சுக்கிடுங்க. சில ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, அழகில் பெருமை இருந்தால், அழகு போய்விட்டால் பெருமையும் போய்விடும். ஸ்கூல்ல சொல்லி தர்றாங்களா? பணத்தில் பெருமை இருந்தால் பணம் போன பிறகு பெருமையும் போய்விடும். அதிகாரத்தில் பெருமை இருந்தால் அதிகாரம் போன பிறகு பெருமையும் போய்விடும். அறிவில் பெருமை இருந்தால் அறிவு போகாது, பெருமையும் போகாது அப்படிமா. அது முட்டாள்தனம் வச்சுக்கணும். அறிவில் பெருமை இருந்தால் அறிவு போகாது, பெருமையும் போகாதுங்கிறது முட்டாள்தனம். அறிவு போகும் வச்சுக்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? அறிவு என்ன செய்யும்? போகும். குர்ஆன்ல இருக்கு. அறிவு அழகு எப்படி கொஞ்சம் கால வயசா போயிருமோ, பணம் ஏதாவது வீழ்ச்சினால் நஷ்டத்தினால போகுமோ, பதவி எப்படி ஒரு நேரத்தில் போயிருமோ, அது மாதிரி அறிவும் போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمِنْكُمْ مَنْ يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ لِكَيْ لَا يَعْلَمَ بَعْدَ عِلْمٍ شَيْئًا. உங்களில் சிலர்
அறுதல் உமன் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஞாபகம் இருக்கட்டும். இதெல்லாம் எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை குர்ஆன்ல. இதெல்லாம் அவரோட மனசுல வச்சுங்க. இந்த வசனத்தை அதை வச்சாதான் நான் எந்த நிலையில இருக்கேன்னு தெரியும். குர்ஆன் என்ன சொல்லுது, நான் எந்த நிலையில இருக்கேன்னு குர்ஆன் பார்க்கணும். குர்ஆன் இப்படி சொல்லுது, என் புத்தி எப்படி இருக்கு, என் உள்ள எப்படி இருக்கு, உள்ளத்துல கபடு இருக்கா, சூது இருக்கா, பெருமை இருக்கா, பொறாம இருக்கா. பொறாம கூட பிறந்த தம்பி முன்னேறது அண்ணனுக்கு பிடிக்கல. அண்ணனுடைய முன்னேற்றம் தம்பி ஒவ்வொருத்தரிஞ்சு சாவுறா. என்ன கொடுமடா இது. ரசூல்லா உதாரணம் சொல்லும்போது அண்ணன் தம்பி தான் சொல்றாங்க. அதுக்கும் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்புவது. அதாவது உன் கூட பிறந்த தம்பியா இருந்தா எப்படி நல்லது நினைப்ப, அது மாதிரி முஸ்லீம் நினைக்க கூட பிறந்த தம்பிக்கே பொறாமப்படுறான். தங்கச்சி முன்னேற்றம் அக்காவுக்கு பிடிக்கலையே, ஒரு வீட்டுல பொறாம இருக்க. நல்ல யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்திற்கு எது இழுத்து செல்லும், எது கொண்டு போகும் சொர்க்கத்துக்கு? அழகு, அறிவு, பதவி, பணம், இது கொண்டு போகுமா சொர்க்கத்துக்கு? இதெல்லாம் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகுமா? நான் கேட்கிறேன். நபிகள் பெருமானார் சொன்னார், ஒரு மனிதனை அதிகமாக சொர்க்கத்திற்கு தள்ளுவது எது? தக்வல்லா, ஹுஸ்னுல் ஹுலுக் நாங்க சொல்லலாம். அல்லாஹ்வின் பயம், நல்ல குணம். எப்படி வார்த்தை பாருங்க, நபி எப்படி சொன்னாங்க பாருங்க. அடே, உன்னை சுவனத்துக்கு இழுத்துட்டு போறது உன் பணம் இழுத்துட்டு போவாது, உன் புத்திசாலித்தனம் சொர்க்கத்துக்கு கொண்டு போமா. உன்ன உன் புத்திசாலித்தனம் உன்னுடைய தக்வாவை ஏற்படுத்தினால்தான் கொண்டு போவோம். உன் அறிவு உனக்கு தக்வாவை ஏற்படுத்த வேண்டும், உன் பணம் உனக்கு தக்வாவை ஏற்படுத்தணும். எப்படி? அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், உன் பதவி அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன், சொத்து சுகம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். அப்படி தக்வா இருந்தா தான் உன்னை எங்க கொண்டோம்? இறை அச்சமும் நல்ல குணமும் சொர்க்கத்தில் கொண்டு செல்லும். அதாவது உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் பெருமைக்கு அங்கு இடமில்லை. ஒருவனுக்கு பெருமை இருந்தால் இறையச்சத்திற்கு இடமில்லை. உள்ளத்துல இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, பெருமை உள்ள நுழையுமா? பொறாம வருமா? காழ்ப்புணர்ச்சி வருமா? கபடு சூது வருமா? தக்வா இருந்தா நான் கேட்கிறேன். தக்வா இதயத்தில் இருக்குமானால் இந்த கெட்ட குணங்களுக்கு அங்க இடமில்லை. அதாவது சொல்லுவாங்கல்ல, நல்ல கொழுப்பு ஏறினா கெட்ட கொழுப்பு வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க மருத்துவத்தில். அதுபோல தக்வா ஏற ஏற காழ்ப்புணர்ச்சி போகும், கபடு சூது போகும், பொறாமை போகும், ஆம்பாவும் போகும். அப்படி கேளு அல்லாட்ட, யோசிச்சு பாரு. அந்த சஹாபி அப்படிதான் சொல்றாரு. ரசூலுல்லா அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சத்தை பற்றி நபிகள் பெருமானார் பேசுகிறார். தக்வா இல்லைன்னா முன்னேற்றம் இல்லைங்க. திருமறை குர்ஆனை எந்த பக்கத்தினாலும் பரட்டுங்க. நீங்க குர்ஆனை எடுங்க, ஒரு பக்கத்தை பரட்டுங்க, அந்த பக்கத்தில் இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்லாம இருக்க மாட்டான். தக்வாவை பற்றி சொல்லாத பக்கங்களே இல்லைன்னு சொல்லலாம், அப்படி இருக்கும். இறையச்சை இல்லாத பேச்சு என்ன பேச்சு? இறையச்சை இல்லாத வணக்கம் என்ன வணக்கம்? யாரால் நடைபெறுகிறது? அல்லாஹ்வால்னு சொல்லி பழகுங்க. யாருக்காக செய்கிறேன்? அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் சொல்லி பழகுங்க. சொல்ல போனால் இந்த தௌஹீத் ஜமாத் 30-35 ஆண்டுகளா மக்கள்கிட்ட சொல்றோம். ஷிர்கையும் பிதாத்தையும் சொல்லி தந்தது போல பண்பை சொல்லி தரவில்லை. உண்மை. கண்ணியத்தை சொல்லி தரவில்லை. நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ஹதீஸ், எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட். இதுக்கு குர்ஆன் வசனம் தான் சொல்லிக்கிறேன். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. பல நூறு முறை கேட்டீங்கல்ல. இது அர்த்தம் என்ன? ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் அல்லாஹுவோ
அல்லது அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவு சொன்ன பிறகு அதற்கு மாற்றமாக நடந்தால் அவன் வழிகேடன், அவர் வழிகட்டு விட்டார் என்பது தெளிவு. இதை கேள்விப்பட்டிருக்கிய? இந்த வசனம் எதுக்கு சொல்லுவோம்? நம்ம இந்த ஷிர்க் பித்அத் மதஹப் பின்பற்றக்கூடாது, இந்த வசனம் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. இது மட்டும்தான் அந்த வசனம்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த வசனம், எல்லா விஷயத்திலும் தலையிடக்கூடிய வசனம் இது. அர்த்தத்தை கவனிங்க. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ முடிவு சொன்ன பிறகு அதற்கு மாற்றமான எண்ணம் கொள்ள வேண்டாம். அதற்கு மாற்றமான எண்ணம் கொண்டால் வழிகேடர் யாரா இருந்தாலும் சரி. இப்ப பாருங்க, லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். ஏன் உங்களுக்கு பொறாமை வருது? நபி வழி இருந்தா எப்படி உங்களுக்கு பொறாமை வருது? காரணம், நபிகள் பெருமானார் கேட்டது போல துவா கேட்கவில்லை. கூட்டு துவா இல்லை என்று சொன்ன உடனே நல்லதா போச்சு நினைக்கிறோம். என்னென்ன துவா இருக்குன்னு பாருங்க. குர்ஆன்ல ரப்பனா லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் ஈமான் கொண்ட எங்களுக்கு மத்தியில் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடாதே, காழ்ப்புணர்ச்சியை விட்டு காப்பாற்று ரப்பே. யாரா கேட்கிறாங்க? பள்ளிவாசல்ல, ஜமாத்துல, கூட்டத்தில் இருக்கும் பொழுது, தனியார் இப்படி யாராவது துவா கேட்குறீங்களா? இப்படி எல்லாம் கேட்கணும். ஒரு சொல்லித்தரல, பெருசா சொல்லித்தரல. இதைத்தான் நம்ம கொடுக்கணும். கேளு, அல்லாட கேளு, அல்லாட கேளு, அல்லாட கேளு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஹருல் கைப், அதாவது மறைவாக, மறைவாகனா உங்களுக்கா நான் துவா செய்யறேன்ல, பகிரங்கமா துவா செய்யறது ஒண்ணு. பாரக்கல்லாஹ், உங்கள்ட்ட நேரடி வந்து அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டுமாக, இதெல்லாம் நேரடியாக செய்யற துவா. உங்கள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைஹிஸ்ஸலாம், வியாபாரத்தில் ரொம்ப கஷ்டம், துவா செய்யுங்க. நீங்களும் சரி செய்யறேன். யாரா செய்யிருங்களா? உங்களை வந்து இந்த கஷ்டம்னு சொல்லி அதை ஞாபகமா வச்சு இப்படி அவர் துவா செய்ய, யா அல்லாஹ் அவர் வியாபாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை போக்கு, யா அல்லாஹ் நோயப்பட்டாள்னு போப்பீங்க, துவா செய்ய பாத்தீங்களா? செய்யறேன். யாரா செய்யறமா? துவா செய்யறேன்னு வாக்கு கொடுத்து வர்றீங்கள, யாரா துவா செய்றீங்களா? இது நபி வழி இல்லையா? திருமண குரான் நம்மள சொல்லி தரலையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி துவா செய். துவா செய்யறால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக நான் துவா செய்யறேன், என்ன லாபம்? அதை முதல்ல விளங்குங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, பிசினஸ்ல செம அடி, எனக்காக துவா செய்யுங்க. நம்ம உள்ளத்துல எப்படி நல்ல வேணும், என்ன கொடுமை இது, அடுத்தவன் நஷ்டமாயிட்ட உள்ளத்துக்குள்ள நல்ல நல்ல பட்டானா, அடுத்தவன் நல்லா இருந்தா பிடிக்க மாட்டேங்க, படு மோசமான உணர்வுங்க இது. அடுத்தவன் சந்தோஷமா பிசினஸ் பண்ணா மேலவங்கன்னா கடுப்பு வருது, காசு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுக்காக நீ துவா செய். ஒரு ஆள் எனக்கு இது வியாபாரம் நஷ்டம் என்கிட்ட சொல்றாரு, யாருக்குமே தெரியாம நான் தனியா உட்கார்ந்து, யா அல்லாஹ் அவர் வியாபாரத்தில் கஷ்டத்தை விட்டு போக்குவாயாக நான் கேட்கிறேன், எனக்கு என்ன நன்மை? மலக்குகள் எனக்காக கேட்பார்களாம். ஞாபகம் இருக்கட்டும். உடனே மலக்கு என்ன கேட்பாங்க? யா அல்லாஹ் இவனுக்கு கஷ்டத்தை போக்குமாங்களாம். ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டாரு, என் நோயை நீக்கும்படி அல்லாஹ்ட்ட கேளுங்கிறாரு. நான் போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து, யா அல்லாஹ் அவர் நோய் இல்லாமல் ஆக்குவாயாக ரப்பே அப்படின்னு கேட்கிறேன். மலக்கள் உடனே எனக்கு, யா அல்லாஹ் இவனுக்கு நோய் இல்லாம ஆக்கு அப்படின்னா விளங்குதா? பணத்தை சொன்னா விளங்கும். அதாவது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நான் கேட்டா எனக்கு 10 லட்சம் வரும் அப்படின்னு என்ன செய்வீங்க? 20 லட்சம் கூட, யா அல்லாஹ் 50 லட்சம் சொல்லுவீங்கல்ல. உங்களுக்கு ஒரு தங்க நெக்லஸ் தர வேண்டும், யா அல்லாஹ் நான் கேட்டா எனக்கு ஒரு தங்க நெக்லஸ் 10 தங்க நெக்லஸ் கொடுயா அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஏன் இப்ப எனக்கு பொறாம வரல? ஏன் எனக்கு கிடைக்கல? உங்களுக்கு கிடைப்பது போல எனக்கு கிடைக்க கால்புரிச்சு போயிருதா? எப்படி சொல்லாங்க? சொல்லலாம், பிறருக்கா நீ துவா செய், உனக்கா மலக்கள் செய்வார்கள். மலக்களுடைய துவாவை பெறுவதற்கு பிறருக்கு துவா செய். முடிஞ்சு வச்சு. இப்படி யாராவது செய்யறோமா? நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? அப்படி செஞ்சு பாருங்களேன் நீங்க. அப்புறம் பாருங்க அவருடைய முன்னேற்றத்தை. அது பிறகு பாருங்க உங்க உள்ளத்தை எப்படி உள்ள கனம் இல்லாம இருக்குன்னு பாருங்க, பிரகாசமா இருக்குன்னு பாருங்க.
லா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஹாசது, பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தபாகலு, பகைத்துக் கொள்ளாதீர்கள், பகைத்துக் கொள்ளாதே. ஒமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸிஹி, தனக்காக நபிகள் பெருமானார் பழி வாங்கியது கிடையாது. தெரியுமா? சுயநல பழி வாங்கல் நபிகள் பெருமானார் கிடையாது. இஸ்லாத்திற்கு எதிர், இஸ்லாத்தை யாராவது கலங்க விளைவிக்க வந்தா விட மாட்டாங்க, உண்மைக்கு மாற்றம் வந்தா விட மாட்டாங்க. எனது மகள் திருநாளும் கையை வெட்டு என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். முகமது நபியுடைய பிள்ளை, இறை தூதருடைய பிள்ளை, மன்னருடைய மகள், இந்த பார்வையாற்ற கிடையாது. சட்டம் சட்டம் தான். நீ தியாமனு கோடையை கொண்டு கொட்டு என்று சட்டம் சட்டம் தான். நானே ஒரு பள்ளிவாசல் இருக்கேன், உதாரணத்துக்கு முத்தவல்லியா இருக்கேன்னு வச்சுக்கிடுங்க. நான் முத்தவல்லி பள்ளிவாசல் தலைவர். நான் ஒரு சட்டம் கொண்டு வர்றேன். எப்படி சட்டம்? கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகுது, அதனால யாரும் ஃபேன் சுவிட்சை போடக்கூடாது, நிர்வாகி தான் போடணும் அப்படின்னு நான் இருந்து ஒரு சட்டத்தை ஏற்றி எழுதி போட்டேன். எழுதி போட்டேன்னா நான் முத்தவல்லி தலைவர். ஒரு 2 மாசம் கழிச்சு நான் தலைவர் பதவி விட்டு நீங்கிட்டேன். நான் கொண்டு வந்த சட்டம் இது. தலைவர் பதவி நீங்கின பிறகு ஏற்கனவே ஃபேனை போட்ட மாதிரி நான் போடுறேன். அப்போ தலைவர் என்ன செய்வார், ஏங்க நீங்க ஃபேனை போடக்கூடாது. நான் என்ன செய்வேன், ரைட்டு, நான் கொண்டு வந்த சட்டம் தப்பு தான், நான் கொண்டு வந்ததை நான் மீறக்கூடாது, தெரியாம பண்ணிட்டேன். நானும் எனக்கே போடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுவீங்களா? நான் தானே, நீ தானே கொண்டு வந்த, நீ தான் மதிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. போலீஸ்கார மதிக்கணும்ல டிராபிக் சட்டத்தை. எவன் சட்டத்தை சொல்றானோ அவன் சட்டத்தை மதிக்கணும். சட்டத்தை சொன்ன நான் மதிக்கவில்லை என்றால் என்னை விட அயோக்கியன் யாரும் கிடையாது. அப்படி பேசுற ஜமாத்துல இருக்க நிறைய பேரு ஒரு சட்டத்தை சொல்லி போடுவாங்க. அவங்க ஜமாத்துல நிர்வாகம் இல்லைன்னா கோவம் பொத்துக்கிட்டு வரும். ஏன் வருது? அல்லாஹ்வுக்கு பயப்படலையா நீ? ஒமா உரீதுன் முகாலிஃபக்கும் இல்லாம அன் ஹக்மன்ஹு, எதை கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதற்கு நானே முரண்படக்கூடாது. சட்டம்னா சட்டம் தான், நடவடிக்கைனா நடவடிக்கை தான். அது ஏன் பிள்ளையா இருந்தானே, ஓம் பிள்ளையா இருந்தானே. சத்தியம் தனக்கு சாதகமாக இருந்தால் ஓகே என்கிறார்கள், முன் வருகிறார்கள். அப்படின்னா அழகுதா? இது நிறைய பேர் அந்த நோய் இருக்கு. கணக்கு சாதகம். உதாரணமா வரதட்சணை கூடாதுன்னு நம்ம பேசுறோம். பெண்களிடத்தில் கைக்குலி வாங்கக்கூடிய ஆடு மாடுகளை போன்றவர்களைங்கிறோம். தனது வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடு பெண்குட்டி பெற்றால் சந்தோஷப்படுகிறான். தான் மனைவி பொம்பளை பிள்ளை பெற்றா வருத்தப்படுறான். இருக்கா? பொம்பளையில அப்படிதான் இருக்கிய. ஆம்பளை பிள்ளை பெத்தன்னு பெண்களை பெருசான். நான் ஆம்பளை பிள்ளை பெத்த வேண்டி, நீயே ஒரு பொம்பளை தானே, உன்னையே நீ கேவலமா நினைக்க. ஆம்பளை சிங்கத்தை பெற்றிருக்க. சில பேர் என்ன பேச்சு இது, கேவலமா தெரியலையா? ஆம்பளை சிங்கம். திருப்பூர்ல ஆம்பளை சிங்கம்னா ரொம்ப சிரிப்பாங்க. ஆமா, ஒருத்தன் கேள்வி பண்ண என்ன செய்ய தெரியுமா? நான் போறான்ல அவன் ஆம்பளை சிங்கம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பொண்டாட்டி வீட்டில் உட்காந்து சாப்பிட்றான்னு அர்த்தம். அதாவது ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் வேட்டையாடி திணி மிச்சம் போட்டு வந்து ஆண் சிங்கம் சொன்னா நம்ம சோம்பேறி ஆண் சிங்கம். திருப்பூர்ல சொல்லுவாங்க பரம்பரை ஆண் சிங்கம் இப்படி சொல்லுவாங்க. அதனால ஆம்பாவமானது. ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்க, பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க, இப்படி வரதட்சணை பத்தி கடுமையா பேசுவோம். பேசி முடிச்சு கீழே இறங்கணும்னா ஒரு ஆள் வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். சூப்பர் பேச்சு, அல்ஹம்துலில்லாஹ். வேற இல்ல, இந்த பெண் வீட்டார்கள்ட்ட காசு கேட்கிறான்ல அவனுக்கு செருப்படி கொடுத்தீங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். அவர் போன பிறகு பக்கத்தில் வந்து சொல்லுவான், அவர் 2 பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு டர்ராகி போய் கிடக்காரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் அவளை போட்டு சீரியஸ்ன்னு வாங்கி அவளை கொண்டு எடுத்துட்டான். அந்த வருது தான். அப்படியா? சரி, ஓகே. 4 மாசம் கழிச்சு ஒரு அதே வரதட்சணை பேசுவோம். அவன் மகனுக்கு கல்யாணம், ஆம்பளை பையனுக்கு. அப்போ பொண்ணு வீட்டில் அவர் கறப்பாரு. அப்போ நம்ம பேசுவோம், இவனுக்கு ஒரு வேலை இல்லை, வரதட்சணை கூடாதான். என் பிள்ளைய 10 லட்சம் எனக்கு செலவழிச்சு படிக்க வச்சேன்னு யார்கிட்ட வேங்க பிச்சை தெருவா யார் வேண்டது? அக்கா பொண்ணு வீட்டில் வாங்குவியா? அப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பேசும் பொழுது வரதட்சணை சாடும்பொழுது சிரிச்ச, உன் மகனுக்கு பேசும்போது கசக்குதா? ஏன்? சத்தியம் தனக்கு சாதகமா இருக்குல்ல, இழிக்கிற. இந்த நோய் நிறைய பேர் இருக்கு. எனக்கு ஏற்பட்டால், என் மனைவிக்கு ஏற்பட்டால், என் பிள்ளைக்கு ஏற்பட்ட ஒரு சட்டம், அடுத்தவனுக்கு புறம் பேசுறீங்க, கோல் சொல்றீங்க, கபடு சொல்றீங்க. உங்களை ஒருத்தன் புறம் பேசுனா கசக்குது இல்ல, பேசாத. புறம் உங்களை பத்தி ஒருத்தன் கோல் சொன்னா வலிக்குது இல்ல, பேசாத.
உங்களை ஒரு கேவலப்படுத்தினா கோவம் வருது இல்ல, நீ அடுத்த கேவலப்படுத்தாத. பிறரை கேவலப்படுத்தினால் நீ கேவலப்படுத்தப்படுவாய். ஒருவரை இழிவுபடுத்துவதும் கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் ஒருவனை கேவலப்படுத்தி விட்டால் அவனுக்கு எவனும் கண்ணியம் கொடுக்க முடியாது. அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த கேட்டு அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாது, என்னை அசிங்கப்படுத்தி விடாது யா அல்லாஹ், நான் யாரையும் அசிங்கப்படுத்தாமல் ஆக்கி யா அல்லாஹ். அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மின் அஜ்ஹல விஜ்ஹல அலைய யா அல்லாஹ். பிறரை நான் முட்டாளாக்காமலும் என்னை யாரும் முட்டாளாக்கி விடாமலும் காப்பாற்றியா அல்லாஹ் என்று கேட்டார்கள் எனக்கு பெருமானார். பிறரை நான் ஏமாற்றக்கூடாது, பிறர் என்னை ஏமாற்றக்கூடாது. பிறரை நான் ஏமாற்றினால் நான் நரகவாதி, பிறர் என்னை ஏமாற்றினால் நான் நஷ்டவாளி, ரெண்டுமே கூடாது. எப்படி பார்க்கலாம், எப்படி சொல்லித்தராங்க சொல்லலாம். பொறாமை கொள்ளாதீர்கள், ஒலா தபாவலு வெறுத்துக் கொள்ளாதீர்கள், ஒலா ததாவலு எதிரெதிர் ஒருவருக்கும் அலட்சியப்படுத்தாதீர்கள், பகைமை கொள்ளாதீர்கள். லா எதுலிமுஹு வலா யஹ்குருஹு வலா யஹ்துலுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். நீ எல்லாம் ஒரு முஸ்லிமான கார சொல்ல. பிறரை இழிவுபடுத்துற, பிறரை கேவலப்படுத்துற, பிறரை அலட்சியப்படுத்துற, நீ ஒரு முஸ்லிமா அப்படின்னு அர்த்தம். முத்தாய்ப்பா சொல்லி ஒரு விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு திருமறை குர்ஆனுடைய சொல்லுக்கும் நபிகள் பெருமானுடைய சொல்லுக்கும். நாம் பேசுவதில் கால்வாசி நடக்கவில்லை. குர்ஆனை பேசுகிறோம், நபி மொழியை பேசுகிறோம், இஸ்லாத்தை சொல்லுகிறோம், கால்வாசி நடந்தாலே செய்ய வெற்றி அடைஞ்சிடலாம். கால்வாசி 100க்கு நடந்தா எங்கேயே போயிடலாம். முஸ்லிம்கள் கால்வாசி நடந்து பாருங்க, மாற்று மதத்தவர்கள் ஆச்சரியப்பட்டு விடுவார்கள். என்னடா இவ்வளவு அருமையான மக்கள் அப்படின்றாங்க. கால்வாசி நடந்தா போதுமே. கால்வாசி என்ன? மன்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உலக சமாதானம் அர்த்தங்க இது. என்ன பொறுத்தளவுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு? அல்லாஹ்வை நம்பினால், மறுமையை நம்பினால், அதாவது நீ முஸ்லீமாக இருந்தால் அர்த்தம். நீ ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஃபல்யகுல் கைரன், நல்லதை பேசு. வாயை திறந்தா நல்லதை பேசு. அவளு யஸ்முத், இல்லைன்னா வாயை மூடு. சில பேர் சொல்லுவான், இப்ப நான் வேற வாயை திறந்தா சும்மா இருக்க முடியாது, வாயை திறக்காத. சில பேர் சொல்லுவான் பாத்தியா, இப்ப ஏன் வாய் வேற சும்மா இருக்காத, இருக்காது, வாயை மூடு. பேசினால் நல்லதை பேசு, நியாயத்தை பேசு, தர்மத்தை பேசு, அதர்மத்தை பேசாதே, அக்கிரமத்தை பேசாதே, பொறாமையை பேசாதே, பெருமையாக பேசாதே, பிறரை இழிவுபடுத்தி பேசாதே, பிறரை துச்சமாக பேசாதே. எத்தனை இருக்கு இப்படி. ஒரு கொஞ்சக்கான இஸ்லாம் நம்மள்ட்ட வந்தாலே போதுமே. மாற்று மதத்தவர்கள் என்ன செய்வாங்க? மலைஞ்சிருவாங்களா, மலைத்து போவார்கள். என்ன இவ்வளவு அற்புதமான உலகமா, இவ்வளவு அற்புதமான மக்களா? உங்களை மாற்றியது எது? திருமறை குர்ஆன் அப்படி காட்டு. உங்களை மாற்றியது நபி வழி அப்படின்னு காட்டு. இவ்வளவு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சுன்னு அவர் கேட்கட்டுமே. இவ்வளவு கேவலமான வாழ்க்கை வந்தது மாதிரி பாக்குறான். முஸ்லிமா ஐயோ, எந்த தப்புல முஸ்லீம் இல்லை இன்னைக்கு. எந்த அக்கிரமம் வந்தாலும் அது ஒரு 4 முஸ்லிம் பாய் இருக்கான கொடுமை, துர்பாக்கிய நிலை. அதுக்கெல்லாம் கேளுங்க, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்க. பிற மக்கள் முஸ்லிம்கள் மீது நல்லெண்ணம் வைக்க துவா செய்யுங்கள். கபடு சூதை விட்டு காக்க துவா செய்யுங்கள். பிறருக்காக நீங்கள் நல்ல துவாவை செய்தால் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அது போன்ற பாக்கியசாலிகளாக உள்ளத்தில் கபடு, சூது, பொறாமை, பெருமை, அகம்பாவம், ஆணவம் இல்லாத தக்வாதாரிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.